ஆளும் திமுக ஆட்சியோட அலட்சியத்தால பறிபோன பள்ளி குழந்தைகளோட உயிர்கள், ரயில்வே தண்டவாளத்துல சிதறி கிடக்கும் பாட புத்தகங்கள், பாலம் கட்டி கொடுக்க சொல்லி பலமுறை மனு கொடுத்தும் கண்டுக்காம இருந்ததால நடந்த கொடூரம், திறனற்ற இந்த திமுக ஆட்சி முடிவுக்கு வரணும்ன்ற தமிழக வெற்றி கழகத்தோட குரல் மீண்டும் வலுவாகுது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் ஸ்கூல் பஸ் மேல விழுப்புரம் மயிலாடுதுறை ரயில் மோதி பேருந்து தூக்கி வீசப்பட்டு 3 பள்ளி குழந்தைகள் பலியாகி இருக்கிற சம்பவம் நெஞ்ச உலுக்கி இருக்கு. அடிபட்ட குழந்தைக்கு உடனடியா வைத்தியம் பார்க்க பக்கத்துல இருக்க அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா அங்க போதிய மருத்துவர்கள் இல்லைன்னு திருப்பி அனுப்பி இருக்காங்க. இதுதான் திமுக ஆட்சியில தமிழக மருத்துவமனைகளோட உண்மையான நிலவரம். விபத்துக்கு காரணமா ரயில்வே கேட் கீப்பர் கேட்டை மூடவில்லைன்னு மக்களும், டிரைவர் தான் திறக்க சொன்னதா ரயில்வே நிர்வாகமும் மாறி மாறி புகார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கை ஒண்ணு திமுக அரசோட அலட்சிய போக்க அம்பலப்படுத்தி இருக்கு. செம்மங்குப்பத்தில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க நிதியை ஒதுக்கி அனுமதி கேட்ட போதும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் 1 வருஷமா அனுமதி தரலன்னு தெற்கு ரயில்வே தெரிவிச்சிருக்கு. விபத்தை பார்வையிட போன மாவட்ட ஆட்சியர்கிட்ட பாலம் கட்டித்தர சொல்லி பல மனுக்கள் கொடுத்த போதும் எந்த நடவடிக்கை எடுக்காததே விபத்துக்கு காரணம்னு மக்கள் சொல்றாங்க. 3 பள்ளி குழந்தைகள் இறந்ததுக்கு அப்புறம் பாலம் கட்டித்தரோம்னு சொல்றாரு கலெக்டர். ஒவ்வொரு முறையும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்த பிறகு தீவிர நடவடிக்கை என வேடம் போட்டு விளம்பரத்துக்கு வீடியோ போடுறது முதல்வர் மு.க. ஸ்டாலினோட ஆட்சியில வாடிக்கையான ஒண்ணு. இவங்க அலட்சியத்துக்கு இன்னும் எத்தனை உயிர் போகணுமோ. மக்களோட நலன்ல அக்கறை இல்லாத திமுகவோட அலட்சிய ஆட்சி விரைவில் அகற்றப்படணும்.